வணக்கம் உறவுகளே. கிருமி என்று பேரை கேட்டாலே பயமாக இருக்கா? கிருமிகள் இல்லாத உலகத்தில் வாழணும்னு தோணுதா? உங்களுக்கு தெரியுமா, உங்களை அறியாமலேயே உங்களோட உடம்புக்குள்ளேருந்து உங்களை அந்த கிருமி ஆட்சி செய்கிறது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் மெல்லிசாக இருக்கணுமா, குண்டாக இருக்கணுமா, நீங்கள் அமைதியாக இருக்கணுமா, கோபமாக இருக்கணுமா, சந்தோஷமாக இருக்கணுமா, இது எல்லாத்தையுமே அந்த கிருமி டிசைட் பண்ணுறதுன்றது உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளணுமா? அதுக்கான வீடியோ தான் இது. வாங்க பார்க்கலாம். உண்மையிலேயே நாங்கள் கிருமிகள் இல்லாமல் வாழ்கிற ஒரே ஒரு சந்தர்ப்பம் எங்களோட அம்மாண்ட வயிற்றில் இருக்க மட்டும்தான். அம்மாண்ட உடம்பை விட்டு எப்போ நாங்கள் வெளியில் வாரோமோ அந்த சந்தர்ப்பத்தில் முதலாக கிருமிகளுக்கும் எங்களுக்கான தொடர்பு உருவாகுது. அம்மாண்ட தாய்ப்பால் குடிக்க தாய்ப்பால் மூலமும் எங்களுக்கு சில வகையான கிருமிகள் வந்து சேருது. எங்களோட உடம்பில் 100 ட்ரில்லியன் கிருமிகள் வாழுது. நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்களுக்கு எல்லா கிருமிகளும் தீங்கி விளைவிக்கிற கிருமிகள் இல்லை. கிட்டத்தட்ட 95% கிருமிகள் எங்களுக்கு நன்மை விளைவிக்குது. எங்களோட உடம்பில் அந்த தீங்கு விளைவிக்கிற கிருமிகள் கூட ஒரு விதத்தில் நன்மை தான் செய்யுது. அந்த தீங்கு விளைவிக்கின்ற கிருமியின் பவர் குறைஞ்சு, அதாவது வீரியம் குறைஞ்ச கிருமிகளை நாங்கள் எங்களோட உடம்பில் கொண்டு இருக்கும்போது அந்த கிருமிகளுக்கு எதிரான எதிர்ப்பு சக்தியை உருவாகுது. அதே கிருமியின் வீரியம் கூடிய கிருமிகள் எப்போவாது எங்களோட உடம்பை தாக்க வரும்போது எங்களோட உடம்பு அதை அழிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கு. இதுவும் ஒரு வகையில் நன்மை செய்யுது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில குழந்தைகள் வளர்ப்பாங்க, எந்த நேரமும் க்ளீனாக, அது ஓவர் க்ளீனாக, சரியா வீடை டெட்டோல் போட்டு க்ளீன் பண்ணி கைகளை அடிக்கடி கழுவி ஓவர் க்ளீனாக வளர்ப்பாங்க. அந்த பிள்ளைகளுக்கு அலர்ஜிக்கு வர்றதுக்கு சந்தர்ப்பம் அதிகம். ஓட்டோ இம்யூன் டிசீஸ் வர்றதுக்குரிய சந்தர்ப்பம் அதிகம். இது நான் சொல்லலை, நிறைய ஆராய்ச்சிகளில் சொல்லப்பட்ட ஒரு தியரி. இந்த கிருமிகள் எங்களுக்கு எதிர்ப்பு சக்தியை உருவாக்குது, எங்களோட இம்யூன் சிஸ்டத்தை மோடிஃபை பண்ணுது. அதாவது எங்களுக்கு தேவையான ஆட்கள் யார், எங்களுக்கு தேவையில்லாத ஆட்கள் யாருன்றதை கிட்டத்தட்ட 3 வயசு வரைக்கும் எங்களோட உடம்பு பழக்கப்படுத்தி எங்களோட உடம்பு அறிஞ்சு கொள்ளுது. எங்களோட குடலை க்ளீன் பண்ணுது கிருமிகள். எங்களோட உடம்புன்ற சைஸ், எங்களோட உடம்பு மெல்லிசாக வச்சிருக்கிறதுக்கும் குண்டாக இருக்கிறதுக்கும் கிருமிகள் தான் காரணம். குண்டாக இருக்கிறாக்கில் இருக்கிற கிருமிகள் வேறு, ஒல்லியாக இருக்கிறாக்கில் இருக்கிற கிருமிகள் வேறு. எங்களோட உடம்புல பைஃபிடோ என்ற ஒரு பாக்டீரியா இருக்குது. அந்த பாக்டீரியா கூடுதலான சமன்பாட்டை மேற்கொள்ளும். இதனால் நாங்கள் ஒல்லியாகும். எங்களோட உணவுப் பொருட்கள் முழுக்க சமன்பாடுறதால் அந்த கிருமியால் நாங்கள் எவ்வளவு தான் சாப்பிட்டாலும் எங்களோட உடம்பு ஒல்லியாக இருக்கும். அதே நேரம் உங்களோட மூட், நீங்கள் ஆனந்தமாக நல்ல மூட்டில் இருக்கிறீங்களான்றதை கூட கிருமிகள் டிசைட் பண்ண தெரியுமா? உங்களோட உடம்புல அந்த நல்ல மூட்டை வச்சிருக்கிறதுக்கு செரட்டோனின், டோபமின் என்ற 2 ஹோமோன்கள் முக்கியம். அந்த ஹோமோன்கள் சுரக்கணும்னு சொன்னால் அதுக்கு 2 வகையான அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள், அது புரதத்தின் ஒரு மூலக்கூறு தேவை. அதுதான் ட்ரிப்டோஃபனும் டைரோசினும். இந்த டைரோசின் எங்களோட உடம்புல இயற்கையாகவே சுரக்கும். இந்த ட்ரிப்டோஃபன் எங்களோட உடம்புல சுரக்கிறது இல்லை. அதை நாங்கள் உடம்புன்ற வெளியிலேருந்து சாப்பாடு மூலம் தான் எடுத்துக்கணும். எங்களோட குடலில் இருக்கிற சில வகையான கிருமிகள் என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த ட்ரிப்டோஃபனையும் இந்த டைரோசினையும் சுரக்குது. இந்த குடலில் சுரந்த இந்த ட்ரிப்டோஃபனும் டைரோசினும் எங்களோட மூளையை சென்றடையுது. நார்மலாக எங்களோட உடம்பில் மற்ற பாகங்கள்லேருந்து மூளைக்கு எல்லா பொருட்களாலையும் போக முடியாது. என்னென்னு சொன்னால் மூளைக்கு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பாதுகாப்பு படை ஒன்று இருக்குது. அது பிளட் பிரெயின் பேரியர்ன்றது. அந்த பாதுகாப்பு தடையை தாண்டி எல்லாராலையும் உள்ளுக்கு போக முடியாது. ஆனால் இந்த ட்ரிப்டோஃபன், டைரோசின் என்ற இந்த 2 முக்கியமான அமினோ அமிலங்களும் ஈஸியாக அதை கடந்து மூளைக்குள்ளே போகும். மூளைக்குள்ளே போய் என்ன செய்யணும்னு சொன்னால் இது செரட்டோனினையும் டோபமினையும் சுரக்க செய்யும். இதனால் நாங்கள் நல்ல மூடில் இருப்போம். இந்த
கிருமிகள் உடம்புல குறைவாக இருந்தால் எல்லாம் இல்லாமல் போனால் உங்களுக்கு மூட் பாதிக்கப்படும். இது மட்டும் இல்லை, உங்களுக்கு வர்ற கேன்சர் நோயை தடுக்கிற சக்தி கூட கிருமிகளுக்கு இருக்குது. சில வகையான உடம்புல இருக்கிற கிருமிகள் வந்து உங்களுக்கு கேன்சர் நோயை இல்லாமல் ஆக்குது. உங்களுக்கு உங்களோட மூட்டை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இந்த ஒரு ஆராய்ச்சியோடு செய்திருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், பூனைன்ற யூரினில் வந்து வளமையாக டொக்ஸோபிளாஸ்மா கொண்டின்னு சொல்லி ஒரு கிருமி இருக்குது. அந்த கிருமியை எடுத்து என்ன செய்திருக்காங்கன்னு சொன்னால் எலிக்கு செலுத்தியிருக்காங்க. சாதாரணமான சந்தர்ப்பத்தில் ஒரு பூனைன்ற யூரின் ஸ்மெல்லுக்கு எலி கிட்ட வராது. எங்கேயாவது பூனைன்ற யூரின் ஸ்மெல் இருக்குமென்னு சொன்னால் அந்த இடத்த எந்த எலியும் நாடாது. ஆனால் இந்த கிருமியை செலுத்தப்பட்ட அந்த எலி வந்து அந்த யூரின் ஸ்மெல்லை அறியலையோ அல்லது அந்த யூரின் ஸ்மெல்லுக்கு பயப்படல தெரியல, அந்த யூரின் ஸ்மெல் இருக்கிற இடத்துக்கு அது போய் எலிக்கு இரையாகுது. அதாவது அந்த எலியின் அந்த குணாதிசயத்தை இந்த கிருமியால் மாற்ற முடியுது. இது மாதிரி தான் மனுஷருக்கு சில வகையான இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது சிசோஃப்ரெனியான வர்ற சான்ஸ் வந்து 2 மடங்காகுது. உங்களை ஆட்சி செய்கிற ஒரு பெரிய பகுதியை இந்த கிருமிகள் மேற்கொள்ளுது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட உடம்பில் இருக்கிற இந்த கிருமிகள் வந்து வேறு வகையான கிருமிகள், அதாவது உடம்புக்கு பாதிக்க ஏற்படுகின்ற வேறு வகையான கிருமிகள் வர்றதை கூட தடுத்து அவைக்கு எதிராக போராட்டம் நடத்துது. சில வகையான சாப்பாடுகள் சமிபாடுறதுக்கு உதவி செய்யுது. எங்களோட உடம்புல எல்லா சாப்பாடையும் சமிபாடு செய்கிறதுக்கு சக்தி இல்லை. அதுக்கு வந்து இந்த கிருமிகள் உதவி செய்யுது. இவ்வாறு நிறைய உதவிகள் செய்யுது இந்த கிருமி. நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், இந்த கிருமிகளை சில எங்களோட ஓவரான க்ளீன் பண்ணியிருக்கிறதால அல்லது ஆன்டிபயோட்டிக்கை தேவையில்லாமல் எடுக்கிறதால, கிருமி நோய்க்கு கொல்லிகள் என்ற ஆன்டிபயோட்டிக்கை நாங்கள் தேவையில்லாமல் எடுக்கிறதால, சில வகையான உணவு பழக்க வழக்கங்கள், அதனால் என்ன செய்கிறோம்னு சொன்னால் இந்த கிருமிகளை எங்களோட உடம்பிலிருந்து இல்லாமக்கிறோம் அல்லது அதின் பேட்டர்னை, அது இருக்கிற ஒரு பேட்டர்னை வந்து நாங்கள் மாற்றுறோம். இதனால் எங்களோட உடம்புக்கு நிறைய பாதிப்புகள் வருது. இதை நாங்கள் தவிர்க்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? நாங்கள் அளவோடு க்ளீனாக இருக்கணும். எப்போ நாங்கள் வந்து எப்போ நாங்கள் க்ளீனாக இருக்கணும்னு சொன்னால், நார்மலாக எங்களோட உடம்புக்கு, ஆரோக்கியமான உடம்புக்கு எப்போவுமே கிருமிகளை எதிர்த்து போராடுற சக்தி இருக்குது. நீங்கள் கவனித்து பார்த்துருப்பீங்க, அந்த ஓவராக க்ளீனாக வளர்க்குற பிள்ளைகளோட எப்போவுமே எல்லா இடங்களும் எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் பழகுற அந்த பிள்ளைகள் வந்து மிகவும் ஆரோக்கியமாக எந்த வருத்தமும் இல்லாமல் இருப்பாங்க. அதுக்கு தான் காரணம், அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குது. அவங்க வந்து வீரியம் குறைஞ்ச கிருமிகளை முதலே சூழலில் சந்திக்கிறபடியாக அதுக்குரிய எதிர்ப்பு சக்தி அவங்க ஏற்கனவே உருவாக்கியிருப்பாங்க. அவங்களுக்கு வீரியமான கிருமி வந்தால் கூட அதை எதிர்த்து போராடுற சக்தி அவங்களுக்கு இருக்குது. அதோட நாங்கள் நல்ல உணவு பழக்க வழக்கங்கள், அதாவது அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட், அந்த ஃபுட்டுகளை தவிர்க்கணும். அடுத்தது க்ரீன் வெஜிடபிள்ஸ், காய்கறிகள், பழங்கள் என்றதை நிறைய சாப்பிடணும். சுகர் குறைஞ்ச சாப்பாடுகளை சாப்பிடணும். அதோட ப்ரோபயோட்டிக்ஸ் ஃபுட், அதாவது தயிர், அப்படி கொஞ்சம் எங்களோட நல்ல கிருமிகளை கொண்டு வர உணவுகளை எடுக்கணும். இவ்வாறு நல்ல பழக்க வழக்கங்களை, நல்ல உணவு பழக்க வழக்கங்களை நாங்கள் கொண்டிருந்தோம்னா எங்களோட உடம்பில் நல்ல கிருமிகள் தங்கியிருக்கு. கிருமிகள் எல்லாம் எங்களுக்கு